தங்களது கடுமையான அலுவலக பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி இவ்விழாவினை மேலும் சிறப்பிக்க வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர்கள் பேராசிரியர் சிவ சதீஷ்குமார் அவர்களையும், சாந்திநிகேதன் பள்ளியின் செயலாளர் திருமதி மேனகா செந்தில் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பலத்த கரகோஷத்துடன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. குரு பரத கலைச்சுடர் திருமதி கீதா பிரகாஷ் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெற உள்ளது. நம் நவரச நாட்டியாலயா பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை நிகழ்விற்காக நேரம் ஒதுக்கி மனமுவந்து இங்கே வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் பேராசிரியர் திரு சிவ சதீஷ்குமார் அவர்களுக்கு திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பலத்த கைதட்டல்களுடன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்நிகழ்வை மேலும் சிறப்பாக்கிய சாந்திநிகேதன் பள்ளியின் தாளாளர் திருமதி மேனகா செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. பரத கலைச்சுடர் திருமதி கீதா பிரகாஷ் அவர்கள் திருமதி மேனகா செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. பலத்த கைதட்டல்களுடன் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். சாந்திநிகேதன் பள்ளியின் மாணவி செல்வி லக்ஷா அவர்கள் கௌரவிக்கிறார்கள். சாந்திநிகேதன் பள்ளியின் மாணவி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க லக்ஷா. அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே அவங்க கரஸ்பாண்டன்ட்க்கு சிறப்பு செய்கிறாங்கப்பா. சிறப்பு விருந்தினர்கள் திரு சிவ சதீஷ்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எது எப்படியோ எனக்கு பசிக்குது, அதனால சீக்கிரமே நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு என்னுடைய பேச்சு தொடங்குறேன். உண்மையிலேயே நம்மெல்லாம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு தெரியுங்களா? சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், பழனிக்கு போயிட்டு வந்துட்டோம், ரீசெண்டாக திருச்செந்தூருக்கும் போயிட்டு வந்துட்டோம். அந்த வகையில் இவர்களுடைய உடல் அசைவுகளால், அவர்களுடைய விரல் நுனி வித்தைகளால், குரல் நுனி வித்தைகளால் நம்மை கைலாயத்திற்கும் பரமபதத்திற்கும் அழைத்து சென்று வந்த இந்த கலைஞர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அத்தனை பேர்த்தையும் வாழ்த்தி, உண்மையில் சலங்கை பூஜைன்னு போட்டிருந்தாங்க. நான் என்ன நினச்சிருந்தேன், சலங்கை பூஜைன்னா சலங்கைகள்லாம் வச்சு பூஜை பண்ணி நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, மகாகவி பாரதியார் சரஸ்வதி பூஜையை பற்றி ஒன்று சொல்கிறார். சரஸ்வதி பூஜைனா என்ன என்ன பண்ணுவாங்க? நான் கேள்வி கேட்காம பேச மாட்டேன். வாத்தியார் என்ன பண்ணுவாங்க? சரஸ்வதி பூஜைனா புக்குக்கெல்லாம் அட்டை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அன்னைக்கு படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ அப்படி பண்ணுவோம். ஆனால் மகாகவி பாரதி என்ன சொல்றாரு, அது சரஸ்வதி பூஜை அல்ல, அன்றைய தினமாவது புத்தகத்தை எடுத்து படிப்பது தான் உண்மையான சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லுவார். நீங்க எல்லா சாமிகளையும் பார்க்கலாம், விநாயகரை பார்க்கலாம், முருகரை பார்க்கலாம், லக்ஷ்மியை பார்க்கலாம். ஆனா சரஸ்வதியை மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பா? கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. காரணம், 1000 தான் இருந்தாலும் படிச்சவ இல்லையா, அதனால மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மணலில் கற்றோன் சிறப்புடையான்ங்கிற மாதிரி அவ உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அந்த வகையில சலங்கை பூஜை என்பது
சலங்கையை வைத்து வழிபாடு செய்வது மட்டுமல்ல, அன்றைய தினம் காலிலே சதங்கை கட்டி ஆடுவதுதான் உண்மையான பூஜை. அதை செய்திருக்கிறீர்கள். நம்ம சாமிக எல்லாமே டான்ஸ் ஆடும். ஆமா, விநாயகர் நர்த்தன கணபதியாக நடனம் ஆடுவார். நம்முடைய முருகப்பெருமான் செககன ஜேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனேன்னு திருப்புகழ், அதுல அப்படி ஆடுவார். அவர் காலில் சலங்கை அல்லது சதங்கை கட்டி இருந்துச்சான். அது ஒரு திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்றார். தண்டையனி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டையனி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே. தண்டை கிண்கிணியை கொஞ்ச, கிண்கிணி சலங்கையை கொஞ்ச, இவையெல்லாம் சேர்ந்து முருகனை கொஞ்ச அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் ஆடுகிற ஆட்டத்தை சொல்வார்கள். அந்த வகையில் இந்த பரதநாட்டியம் என்பது பாரத நாட்டினுடைய நாட்டிய கலை. அதனால இதுக்கு நாட்டிய கலைன்னு பேரு. இவங்களில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இதை ஆடுறாங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசப்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அதில் ஃபோட்டோகிராஃபர் என்கிட்ட ஒரு 1000 முறை சொல்லியிருப்பார், ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். அதுக்கப்புறம் நான் சிரிக்கவே மாட்டேன்னு அவர் முடிவு பண்ணி சொன்னாரோ தெரியல. ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் சிரித்து கொண்டே இருப்பது, புன்னகைத்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோ நேரம் சிரிச்சுக்க மாதிரி இருப்பீங்க இல்லையா? அதனால இவ்வளவு டான்ஸ் ஆடியும் நாங்கள் நாக்கால செய்யறத இவங்க உடம்பு முழுவதும் செய்ய வேண்டியிருக்கு. இந்த குழந்தைகள் அத்தனையும் பண்ணிட்டு எவ்வளவு வேர்வை, எவ்வளவு கைகால் வலி இருக்கும். இருந்ததற்கு அப்புறமும் கூட முகப்பொலிவுடன் அவர்கள் அப்படி அன்றிலிருந்த செந்தாமரையை போல காட்சி தருறாங்க இல்லையா? இதுதான் உண்மையான தேவை. பரதநாட்டிய கத்துட்டா என்ன சார் சிறப்பு? கலைமாமணி விருது கொடுப்பாங்க. உங்களுக்கு சீக்கிரமே கலைமாமணி விருது கட்டாயமாக கிடைத்தே தீரும். கலைமாமணி விருது கொடுப்பாங்க. பத்மா சுப்பிரமணிய அம்மாவுக்கு பத்மஸ்ரீ கிடைச்ச மாதிரி பத்மபூஷன், அதெல்லாம் ரெண்டாவது. உடலுக்கும் மனதிற்கும் பெரிய பயிற்சி. யாரெல்லாம் பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு 99.9% இதய நோய்கள் வருவதில்லை என்று அறிவியல் சொல்லுகிறது. இதெல்லாம் உண்மையா சயின்ஸ். அதனால் இது பெரிய சிறப்பான ஒரு கலை. கண் பயிற்சி, கால் பயிற்சி, கை பயிற்சி, மூச்சு பயிற்சி, எல்லா பயிற்சியும் உடைய ஒரே பயிற்சி பரதநாட்டியம். நீங்க ஜிம்முக்கு போக வேண்டாம், யோகா கிளாஸுக்கு போக வேண்டாம், பாட்டு கிளாஸுக்கு போக வேண்டாம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னா அது பரதநாட்டியம் தான். அந்த பரதநாட்டியத்தில் சேர்த்து விட்ட எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 3 பேர் வெளிநாட்டிலிருந்து உலகத்தினுடைய மையப்பகுதி எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆய்வு செஞ்சாங்க. தமிழ்ல சொல்லணும்னா ரிசர்ச் பண்ணாங்க. அப்ப அமெரிக்காவில் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு இல்ல இந்தியாவில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் எங்க இருக்கு? குஜராத்தில் இருக்கா, பஞ்சாப்ல இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? சென்னையில் இருக்கா, பொள்ளாச்சியில் இருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கா, எல்லாம் தேடி பார்த்துட்டு அது கடைசியில சிதம்பரத்திலே இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். சிதம்பரத்துல எங்க இருக்கு? மடப்பள்ளியில் இருக்கா, பிள்ளையார் கோயில் இருக்கா, முருகன் கோயில் இருக்கா? இல்லை. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோபமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நடராஜ பெருமான் ஒற்றை விரலை ஊன்றி ஆடுகிற இடம்தான் உலகத்தினுடைய மையப்பகுதி என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்படி உலக புகழ் பெற்ற ஒரு சிறப்பான கலை என்று சொன்னால் அது நடனக்கலை தான். அந்த கலையை இந்த குழந்தைகள் எல்லாம் கற்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஏரோபிக் கார்டியோ அப்படின்னு இதய சிகிச்சையில ஒரு சிகிச்சையை சொல்றாங்க. இந்த டான்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சிகிச்சை வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை விட இந்த இன்ட்ரோடக்ஷன்ல ஒன்று சொன்னாங்க. அந்த மேடம் சொல்லும் போது நல்லா இன்ட்ரோ கொடுத்தாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த நடனத்துல ஒரு தாயும் ஒரு குழந்தையும் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கைதட்டல் கொடுத்து வாழ்த்துங்க. உருவமானது பிறகு தாயும் சேயும் ஆடுவது பெரிய விஷயம் அல்ல, அது பெரிய விஷயம் தான். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த நம்ம டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா மேடம், இவங்களோட குழந்தையும் இன்னைக்கு டான்ஸ் ஆடி இருக்கு. அம்மா பாட மகள் ஆட. இது எப்ப உருவாச்சு தெரியுங்களா? பொள்ளாச்சியில ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று நடந்துச்சு தெரியுங்களா? நீங்க மறந்துருக்கலாம், நான் மறக்க முடியாது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் தான் நடத்தினேன் பொள்ளாச்சியில. ஆமா, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இவங்க கருவுற்ற தாய், அந்த கருவுற்ற தாயாக இருக்கிற போதே தமிழ் கலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் சொல்லி அங்க ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடினாங்க. பேசின எனக்கு அன்னைக்கு 200 ரூபாய் கொடுத்தாங்க.
இன்னைக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது வேற, நம்ம சொல்லி வாங்குறது சொல்லிடணும்ல. அப்படி கருவிலேயே தன் குழந்தைக்கு தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் கலையையும் புகட்டி அந்த குழந்தையும் இன்னைக்கு டான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு நான் வருகிறேன்னு சொன்னா இறைவன் கொடுத்த ஒரு பிச்சை என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில இந்த குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களை வருங்காலத்திலே சரியாக பார்த்து கொள்ளும். பாரம்பரிய கலைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய வீட்டில் அந்த குழந்தைகள் நம்மை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அதனால நம்ம எல்லாம் முதியோர் இல்லத்துக்கு போகாம நம்ம குழந்தைகளோட சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கலைகள்லாம் தேவை. படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லைங்க. படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. படிப்பை தாண்டி எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் பரத கலையை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த சென்னையில் நான் வசிக்கிறேன். இப்போ சென்னையில் இந்த மார்கழி மாதம் வந்துருச்சுன்னா சென்னையில் திருவையாறு அப்படின்னு விழா நடத்துவார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு பொள்ளாச்சியில் திருவையாறு அதை நடத்தி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய நவரச நாட்டியாலயா பள்ளியினுடைய ஆசிரியை பெரு வணக்கத்திற்குரிய கவிஞர் கீதா பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் இவ்வளவு சிறப்பாக இவங்க இந்த கலையை பயிற்றுவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஒருத்தர். யாருன்னா அவருடைய கணவர். அவர் நின்று ஒவ்வொன்றுமா பார்த்துக்கிட்டு இருக்கார். எங்களுக்கு வந்ததுலேருந்து தண்ணி கொடுக்கல எல்லாமே பார்த்துக்கிட்டார். அதனால பிரகாஷ் சார் அவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பெரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் இந்த பக்கவாத்திய கலைஞர்கள், அவங்கள பக்கவாத்திய கலைஞர்கள் சொல்லக்கூடாது, பக்கா வாத்திய கலைஞர்கள் சொல்லணும். அப்படியே அந்த மிருதங்கம் பேசுது, அது மிருதுவான தங்கம். மிருதங்கம் அப்படியே பேசுது. வயலின் சொல்லவே வேண்டாம், வாய்ப்பாட்டு கலைஞர் அதுக்கு மேல நட்டுவாங்க. உண்மையிலேயேங்க ஒரு ஆசிரியன் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தன்னுடைய மாணவனை மேடை ஏற்றி பார்க்க வேண்டும். அதை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவங்க நட்டுவாங்கம் பண்ணும் போது தன்னுடைய ஸ்டூடெண்ட் கையில அந்த தாளத்தை கொடுத்து நட்டுவாங்கம் பண்ணுன்னு சொல்றாங்களே, அது பெரிய விஷயம். சாதாரணமா தாளம் வந்துடாதுங்க. முதல்ல கையில போட்டு பழகணும், அதுக்கப்புறம் கட்டையில தட்டி பழகணும், அதுக்கப்புறம் தான் அந்த தாளத்தை வாங்கி தட்ட முடியும். எல்லாராலையும் போட்ட முடியாது. அப்படி தன்னுடைய மாணவியை எம்மை அரசரோடு சரியாக வைத்ததாயேன்னு தமிழ் ஒரு வரி இருக்கு. அது ஈக்குவலா தனக்கு ஆசிரியைக்கு ஈக்குவலா மாணவி, அது அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் இவங்க ஸ்கூல்ல தான் அந்த பொண்ணு படிச்சிருக்காங்க. அவங்க கையில இவங்க மரியாதை வாங்குறாங்க. அப்படிங்கிற போது ஒரு மாணவனை உச்சாணி கொம்பில உயர்த்தக்கூடிய அற்புதமான குரு இவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். குருட்டினை நீக்கா குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுந்தவாறேன்னு சொல்வார்கள். சரியான குருநாதர்கள் கிடைக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு கொண்டு வர்றேன். இந்த பேச்சாளர்கள்ல ரொம்ப நகைச்சுவையா ஜோக்கா பேசுற ஒரு பெரியவர் யாருன்னா திருவாரூர் சண்முக வடிவேலு அப்படின்னு ஒரு ஐயா. அவரு தமிழ் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் தாளம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். டேய், நான் திருக்குறள் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ தாளம் போட்டுக்கிட்டு இருக்க. சார், இன்னைக்கு அகில இந்திய அளவில் பெரிய கச்சேரி நடக்குது சார். சரி, விரல் சார், விரல் விளையாடுது சார். என்னடா விரல் விளையாடுது? ஆமா சார். யார் வாசிக்கிறாங்க தெரியுமா சார்? திருவாரூர் பக்தவச்சல வாசிக்கிறார் சார். ஓ, திருக்குறள் படிக்க மாட்ட, திருவாரூர் பக்தவச்சலத்தோட வாசிப்ப நீ ரசிப்பியா? ஆமா சார். வா வெளியே வான்னு அந்த சண்முக வடிவேலு ஐயா கையை பிடிச்சு வெளியே அழைச்சிட்டு வந்து, அவர் வீட்டில் ரேடியோ இல்லை, பக்கத்து வீட்டில் எங்கே ரேடியோ இருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பாட்டை கேட்குறாங்க. இவன் உண்மையா சொல்றானா அப்படின்னு பார்த்து கடைசியில் அறிவிக்கிறாங்க, பாடல் பாடியவர் இவர், வயலின் வாசித்தவர் இவர். கடைசியில் சொல்றாங்க, மிருதங்கம் வாசித்தவர் மிருதங்க சக்கரவர்த்தி திருவாரூர் பக்தவச்சலம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. உமையாள்புரம் சிவராமன் சொல்றாங்க. அப்படி சொன்ன மாணவன் திருவாரூர் பக்தவச்சலம், வாசித்தவர் உமையாள்புரம் சிவராமன் சொன்னா அந்த திருவாரூர் சண்முக வடிவேலு அவங்க அம்மாவை கூப்பிட்டு, இவனுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இதெல்லாம் வேண்டாம், 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணா போதும், இவன் வருங்காலத்தில் பெரிய மிருதங்க சக்கரவர்த்தியா வருவான், எனக்கு நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டாம், அந்த மிருதங்க கிளாஸ்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 1 மணி நேரத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கக்கூடிய திருவாரூர் பக்தவச்சலமாக ஒரு சிறுவன் வந்தான்னு சொன்னா சரியான குரு கிடைத்ததால் அப்படி வந்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்ரீ கீதா பிரகாஷ் போன்ற நல்ல குரு கிடைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த குழந்தைகள் கண்டிப்பாக நடனக்கலையிலே கைதேர்ந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களைப் போல, கலைமாமணி சோபனா ரமேஷ் போல வாழ்க்கையில் பெரியவர்களாக வர வேண்டும். ஒன்று சொல்லுகிறேன், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நாங்கள் கீழே எங்கள் பெரியப்பா கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அரங்கேற்றத்துக்கு டேட் குறிச்சிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, கிளாஸுக்கு. அப்படி பண்ணக்கூடாது.
கல்வியா 3 வருஷம் 4 வருஷம் படி, ஒரு அபிநயத்தையா நல்லா கத்துக்கோ, சரியா முடிச்சுட்டு அரங்கேற்றத்துக்கு வா அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் நம்ம குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். குருவுக்கு தட்சணை கொடுத்து படிச்சா மட்டும்தான் கலை உருப்படும். அதன் காரணமாக ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னமைன்னு நம்முடைய சரஸ்வதியை சொல்லுவார்கள். இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பொறுத்தளவுல பரதநாட்டிற்குள் எல்லா கலைகளும் அடக்கம். அந்த வகையில் இவர்கள் சகல கலா வெத்திகைகளாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் இப்படி ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசிரியன் என்கின்ற முறையிலே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து, வாழ்த்தை தெரிவித்து, இந்த குழந்தைகள் பேரென பெற்ற 16 வகை பேர்களும் பெற்று சிறப்பாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சொல்லருவி முனைவர் திரு சிவ சதீஷ்குமார் அவர்களின் வாக்கு நல்வாக்கு அனைவருக்கும் பலிக்கட்டும். இந்த குழந்தைகளுக்கு இறைவன் அருள் புரியட்டும். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.